வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் நடந்து முடிந்த மாஸ் எக்ஸாம். மாஸ் மீன்ஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை, தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை சார்பில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பிஇ எக்ஸாம் நடந்தது. 29 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ இருக்குது, 30 பி கோல்டு இருக்குது, அஸ்ட்ரேஜ் எக்ஸாம் நடந்துச்சு. ரைட்டுங்களா? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்க்குரிய கொஸ்டினை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆன்சர் கீ. ரைட்டுங்களா? ஆன்சர் சொல்லிடுவோம். டிஸ்கஷன் வில் பி லேட்டர். ரைட்டுங்களா? இப்போ அந்த 200 கொஸ்டின் அந்த புக்லெட்டில் லாஸ்ட்டில் நம்ம கொஸ்டின்ஸு அந்த ட்ரிபிளி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது 184 பேஜஸில் 184 பேஜஸில் வந்து இருந்துச்சு. எக்ஸாம் எழுதுன எல்லாரும் நல்லா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. கொஸ்டின்ஸ் என்ன ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸில் எல்லா கொஸ்டினுமே நம்ம சிலபஸில் இருந்து தான் வந்துருச்சு. அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவும் கிடையாது. அதில் கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் இல்லை, அக்யூரேட் ஆன்சர் இல்லை அப்படின்னா கூட நியரஸ்ட் ஆன்சராக இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஆன்சராக இருந்துச்சு. அதாவது பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சில் வர மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? இந்த 10 யூனிட் நல்லா படிச்சிருந்தவங்களுக்கு இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதில் ஓரளவு படிச்சுட்டு போனேன் சார், ஏனாதான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களுக்கு டஃபாக இருந்து கொஸ்டின். இது வழக்கம் போல் எல்லாரும் சொல்கிறதானே. வழக்கம் போல் எல்லாருமே நல்லா படிச்சுட்டு போனால் என்ன சொல்லுவான், அருமையாக எழுதியிருக்கேன், இந்த மார்க் வரும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அதே மாதிரி வரும். ஜென்ரலாக சொல்லக்கூடியது. சரியாக பண்ணல முன்னப்பின அப்படின்னாவே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, நம்ம படிக்கலைங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிறதுல ஒத்துக்கிறதே இல்லை. கொஸ்டின் டஃப்பு, அவுட் ஆஃப் இது அப்படி இப்படின்னு காரணம் சொல்கிறது. அது ஜென்ரலாக எல்லா நேரத்துலையும் உள்ள மனிதனுடைய மனநிலை தான். அது இருந்தாலும் இந்த கொஸ்டினை பொறுத்தளவு நல்ல ஓரளவு குவாலிட்டியாக தான் கேட்டுதான். டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. ரைட்டுங்களா? அதை பற்றி எந்த குறையும் சொல்வதற்கு இல்லை. ரைட்டுங்களா? இப்போ நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம ஆன்சர் கீயை சொல்லிடுவோம். 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம ட்ரிபிள்இக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து 1 to 200 டெக்னிக்கல் கொஸ்டின்ஸு. அதில் அந்த ஆன்சரை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆன்சர் கீ. ரைட்டுங்களா? டிஸ்கஷன் வில் பி லேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? அதனால 200 கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது டைம் வந்து அதிகமாயிரும். அதனால இப்போ நம்ம ஆன்சர் மட்டும் பார்த்துருவோம். டிஸ்கஷன் வந்து பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஷன் வில் பி லேட்டர். ரைட்டுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி காலம்ஸ் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ த்ரூ எ சர்க்யூட் கேரிங் எ கரண்ட் ஆஃப் 10 ஆம்பியர் இன் 1 மினிட். ஒரு நிமிஷத்துல 10 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃபுல் ஆகுது. அப்போ எவ்வளவு கூலம்ஸ் சார்ஜ் வந்து அந்த சர்க்யூட்ல ஃபுல் ஆகும்? ரைட்டுங்களா? 10 ஆம்பியர் கரண்ட் ஒரு நிமிஷம். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜ் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க நமக்கு 600 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? 600 இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ 600. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி 600. சரி, செகண்ட் கொஸ்டின் போமா. கரண்ட் ஃப்ளோ இன் ஏ சீரியஸ் சர்க்யூட் ஹேவிங் ஏ 4 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னா அந்த வேல்யூ வந்து 4 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது R அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஈக்குவல் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 ரெசிஸ்டரோட வேல்யூ ஈக்குவல். 4 பிளஸ் 4 இது 4 ரெசிஸ்டர் 4 ரேஞ்சில் இருந்தது. அல்லது 5 சரிங்களா? R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3 ஈக்குவல் டு R4 அதை சொல்லிட்டாங்க. சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அதில் 1 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃபுல் ஆகுது. அப்போது அந்த ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்னிடியூடு, வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆனது எப்படி இருக்கும்? மேக்னிடியூட் சோர்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தான். சீரீஸில் கனெக்ட் பண்ணிருக்காங்க. பேரலில் கனெக்ட் பண்ணும்போது என்னங்கிறது அந்த வேல்யூ வந்து கேட்குறாங்க. சரிங்களா? பேரலில் கனெக்ட் பண்ணும்போது 0.25 I கரண்டோட வேல்யூ தான் கேட்குறேன். அது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸே கேட்கவே இல்லை. அதாவது அந்த சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸு கண்டுபிடிக்கணும். ஆனால் அதை பற்றி கேட்கவே இல்லை. கரண்ட்டை தான் கேட்குறாங்க. கரண்ட் வேல்யூ தான் கேட்குறாங்க. வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் சோர்ஸ்? மேக்னிடியூட் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கரண்டோட வேல்யூ தான் அந்த இடத்துல. ரைட்டுங்களா? 0.25. ஏன்னா சீரீஸுக்கும் பேரலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது உங்களுக்கு. சீரீஸை வந்து டோட்டலாக ஆட் பண்ணுவோம், பேரலில் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தீஸ் ரெசிஸ்டன்சஸ். ஓகேவா? ஸோ அதை டீட்டெயிலாக பிறகு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிப்போம் உங்களுக்கு. ரைட்டுங்களா? இப்போ 3வது கொஸ்டின் போடுமா? வாங்க அடுத்து 3வது கொஸ்டின் போடுவோம். 3வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த வேல்யூ ஆஃப் த தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் தி பாயிண்ட் A and B in the circuit given below. பாயிண்ட் ஏங்கிறது இங்கே இருக்கு,
இது வோல்டேஜ் சோர்ஸ், 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. பாயிண்ட் ஏங்கிறது மேல இருக்கு, பாயிண்ட் பிங்கிறது கீழே இருக்கு. 4 ஓம் அண்ட் 4 ஓம் அண்ட் 5 ஓம் these are resistance. these are two resistance are connected seriously. ரைட்டுங்களா? அதாவது 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஏங்கிறது ஒரு பாயிண்ட், பிங்கிறது ஒரு பாயிண்ட். என்ன சொல்றாங்க, தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது ஃபார்முலா வச்சு ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ ஆன்சர் ஷார்ட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னாக்க 2.22 ஓம்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் கேட்குறாங்க, அதனால 2.22 ஓம்ஸ் என்பதா ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? 2.22 ohms. Okay, right. 2.22 ohm. Option A is the right answer in third question. சரி, fourth question பார்த்துருவோமா? fourth question பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மேலே ஏற்றினேன் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இல்லையா? ரைட். fourth question பார்த்தீங்கன்னா resistance of 10 ohm is connected in series with 50 மில்லி ஹென்ரி இண்டக்டன்ஸ். R வேல்யூ கொடுத்துட்டாங்க, R வேல்யூ 10 ஓம், L வேல்யூ 50 மில்லி ஹென்ரி. இது வந்து 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளைல அடிச்சிருக்கு. ஹெர்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி எஃப், விங்கிறது 230 வோல்ட் ஏசி சப்ளைல அடிச்சிருக்காங்க. சிங்கிள் பேஸ் ஏசி சர்க்யூட்ல வரக்கூடிய ப்ராப்ளம் இது. என்ன கேட்குறாங்கன்னா ரியல் ஆர் ஆக்டிவ் பவர். ரியல் பவர்னால ஆக்டிவ் பவர்னால ஒன்று தான். ரியல் பவர், ட்ரூ பவர், ஆக்டிவ் பவர் 2 ஒன்று தான். அப்போ அந்த ரியல் பவர் என்ன, அந்த சோர்ஸ்ல சப்ளை ஆகக்கூடிய ரியல் பவர் என்ன என்பதுதான் கேள்வி. 4வது கொஸ்டினுக்கு ரியல் பவர் என்ன என்பதுதான் கேள்வி. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? 1525.3 என்பதான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. in a circuit the applied voltage and the current to the circuit are represented by V is equal to Vm sin omega t. V வேல்யூ கொடுத்துறாங்க. I is equal to Im sin omega t minus pi. omega t ல இருந்து pi வேல்யூ லெஸ் பண்றோம், I வேல்யூ கண்டுபிடிக்கிறது. it can be stated that pi is an angle in degree. இதை எப்படி சொல்லலாம்? அதாவது பை வேல்யூ வந்து அது வந்து ஆங்கிள், பைங்கிறது ஒரு ஆங்கிள், அது டிகிரியில் கொடுத்துருக்காங்க, அது ப்ராக்கெட்டில் சொல்லிட்டாங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் கேன் பி ஸ்டேட்டட். இது இப்படி சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது எப்படி சொல்லப்படுகிறது, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட்டு எப்படி சொல்லலாம் என்று கேட்குறாங்க. சரிங்களா? 4 ஆப்ஷன் இருக்கு. இதில் 4 ஆப்ஷனில் எது ரைட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கரண்ட் லேக்ஸ் தி வோல்டேஜ் பை பை டிகிரி. அதாவது கரண்ட் வந்து வோல்டேஜ் லேக்கிங்கில் இருக்கு, பின்தங்கி இருக்குது. எவ்வளவு? பை டிகிரி, பை ஆங்கிள் பின்தங்கி இருக்கிறது. சரிங்களா? இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஸோ 6வது கொஸ்டின். ஸோ 6th கொஸ்டின். 6th என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா which one of the following conditions is in common to both series and parallel. அதாவது சீரிஸ் ரெசோனன்ஸ் வந்து ரெசோனன்ஸ் நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம். சீரிஸ் ரெசோனன்ஸ், பேரலல் ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசோனன்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த கண்டிஷன் என்ன? சரிங்களா? 2 ரெசோனன்ஸுக்கும், சீரிஸ் ரெசோனன்ஸுக்கும் பேரலல் ரெசோனன்ஸுக்கும் உள்ள கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எது வந்து எந்த ஆப்ஷன் வந்து சரியானது அப்படின்னு பார்க்கும்பொழுது 2வது ஆப்ஷன் பி, பவர் ஃபேக்டர் இஸ் யூனிட்டி. பவர் ஃபேக்டர் இஸ் யூனிட்டி என்பதுதான் சரியான ஆன்சரு. கரெக்டுங்களா? பவர் ஃபேக்டர் இஸ் யூனிட்டி. பவர் ஃபேக்டர் இஸ் யூனிட்டி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஓகே, கேள்வி புரிஞ்சிச்சுல? கேள்வி புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆப்ஷன் ரைட் ஆன்சர் வந்து பி. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர். டென்டேட்டிவ் ஆன்சர் மீன்ஸ் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும், 95% கரெக்டாக இருக்கும். அது வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கோ மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட்டுங்களா? இருந்தாலும் நம்ம வந்து கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்னங்கிறது தெளிவோட சொல்ல முடியும். ரைட்டுங்களா? இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர். இருந்தாலும் இது வந்து மோஸ்ட்லி நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர் சரியான ஆன்சர் தான். தவறான ஆன்சருக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை தெளிவாக நம்ம சொல்லிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க.
கொஸ்டின் நம்பர் 7 என்ன சொல்றாங்கன்னா a coil connected across a 230 volt, அதாவது ஒரு காயில் வந்து 230 வோல்ட், அதாவது 230 வோல்ட்ல கனெக்ட் பண்ணப்படுகிறது. சரிங்களா? அது வந்து 230 வோல்ட்ல கனெக்ட் பண்ணப்படுகிறது. 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 2 ஓம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 2 ஓம். இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.25 ஹென்றி அப்படின்னு கொடுத்தாச்சு. கரெக்டுங்களா? 0.25 ஹென்றின்னு கொடுத்தாச்சு. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 2 ஓம் அப்படின்னு கொடுத்தாச்சு. Q ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அந்த காயிலோட Q ஃபேக்டர் என்ன, Q ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது Q ஃபேக்டர் வேல்யூ ஆனது ஆப்ஷன் சி 39.26. அதாவது ஃபேக்டர்னு வரும்போது யூனிட் கிடையாது. பவர் ஃபேக்டர், Q ஃபேக்டர், யூட்டிலைசேஷன் ஃபேக்டர், டிப்ரிசியேஷன் ஃபேக்டர், அது மாதிரி ஃபேக்டர் அப்படின்னு வரும். காரணி. ஸோ காரணி என்று வந்தால் அதுக்கு யூனிட் கிடையாது, ஒன்லி நம்பர் மட்டும் தான். ரைட்டுங்களா? இப்போ Q ஃபேக்டர், காயிலோட Q ஃபேக்டர்ங்கிறது 39.26, 39.26. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ரைட். 8வது கொஸ்டின் பார்க்குறோமா? 8வது கொஸ்டின் வாங்க. ஸோ 8வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னாக்க the value of the equivalent inductance between nodes A, நோடு X and Y. Xங்கிறது ஒரு நோடு, Yங்கிறது ஒரு நோடு. இந்த ரெண்டு நோடும் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அந்த Xங்கிற நோடுல இந்த ரெண்டும் பேரலா இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த ரெண்டும் பேரலா இருக்கு. ஸோ இதுவும் சீரியஸில் இருக்கு. இதை ஒர்க் அவுட் பண்ணி இதில் வரக்கூடிய ஈக்குவல் இண்டக்டன்ஸ் வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அது என்ன வேல்யூ அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ரெண்டையும் சீரீஸில் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ கொண்டு பிடிக்கணும், இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 something வரும். மில்லி ஹென்ரியில் கிடையாது. ஏன்னா இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மில்லி ஹென்ரியில் இருக்கு, இது ஹென்ரியில் இருக்கு. ரெண்டு ஒரே யூனிட்டு அப்படின்னாக்கா ஈஸியாக சொல்லிடலாம். இது மில்லி ஹென்ரிங்கிறத ஹென்ரியை கன்வெர்ட் பண்ணணும், பிளஸ் இந்த வேல்யூவோட ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் 4 something வரும். இந்த 4 somethingங்கிறது இங்கே இல்லை, அதாவது 4.002 அது மாதிரி வரும். சரிங்களா? 4.002ங்கிறது வரும். அதான் கிவட்டான ஆன்சரு. ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது இல்லை கொடுத்துருக்க ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நியரஸ்ட்ங்கிறது 6 மில்லி ஹென்றி வராது, 6 ஹென்றி. 6 ஹென்ரிக்கும் 4.002 ஹென்ரிக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ரைட்டுங்களா? அது சில நேரத்தில் இது மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ரைட்டுங்களா? அதனால நம்ம ஆன்சர் நாட் நோன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆன்சர் நாட் நோன்னா நமக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். அதான் மீனிங். இங்க கொடுத்துருக்க ஆன்சர்ல ரைட் ஆன்சர் இல்லை. ஸோ 4.009 என்பதான் 002 ஹென்றி. மில்லி ஹென்றி கிடையாது, ஹென்றி. ஏன்னா இது ரெண்டையும் இது பண்ணீங்கன்னா மில்லி ஹென்றி, இது ஹென்ரியில் வருது. ஹென்ரியும் மில்லி ஹென்ரியும் கூட்ட முடியாது. ரெண்டு ஹென்ரியா இருக்கணும் அல்லது 2 மில்லி ஹென்ரியா இருக்கும். யூனிட் வைஸ் சேமா இருந்தால் மட்டும் நீ ஆட் பண்ண முடியும். யூனிட் வைஸா மாறும் பொழுது அதை கன்வெர்ட் பண்ணி ஒரே யூனிட்டா கொண்டு வந்துடும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வாங்க. 9வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9ங்கிறது காயில். A coil has an inductive reactance XL வேல்யூ 100 ஓம் கொடுத்துருக்காங்க. இண்டக்டன்ஸ் வேல்யூ இது எக்ஸல் வேல்யூ கொடுத்தாச்சு. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் 100 ஓம் அப்படின்னு. இந்த இண்டக்டன்ஸ் அதாவது அந்த சர்க்யூட்டை பொறுத்த மட்டும் இண்டக்டன்ஸும் ஃப்ரீக்வன்சியும் டபுள் ஆகுது. கொடுத்துருக்க வேல்யூட 2 மடங்காக ஆகுது. அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன? இண்டக்டிவ் ரியாக்ஷன் 100 ஓம் கொடுத்தாச்சு. கண்டிஷனை பாருங்க, இண்டக்டன்ஸும் ஃப்ரீக்வன்சியும் டபுள் ஆகும் பொழுது 2 மடங்கு ஆகும் பொழுது, சரிங்களா, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் என்று கேள்வி. 9வது கொஸ்டின். ஸோ 9வது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 4 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா? கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. அப்படிங்கும் பொழுது இதுல வந்து ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் பி 400 ஓம். கரெக்டுங்களா? ஆப்ஷன் பி 400 ஓம் என்பதுதான் சரியான ஆன்சர். கரெக்டுங்களா? ஆப்ஷன் பி 400 ஓம். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவாங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா will testing a capacitor if an ohm meter reading, அதாவது இதை வந்து செக் பண்றோம். நம்ம என்ன செக் பண்றோம்? கெப்பாசிட்டர் வந்து செக் பண்றோம். எப்படின்னா ஓம் மீட்டர், அதாவது while testing a capacitor if an ohm meter reading immediately, ஓம் மீட்டர் வந்து செக் பண்றோம். சரிங்களா? அப்போ ரீடிங் வந்து இமிடியட்லி கோஸ் டு பிராக்டிகலி 0. ஓம் மீட்டர் வந்து செக் பண்ணும்போது அந்த ரீடிங் ஆனது உடனடியாக 0க்கு போயிடுது. சரிங்களா? அண்ட் ஸ்டேஸ் தேர், அதில் நிற்குது. 0க்கு போயிடுது, 0ல நிற்குது. இட் கேன் பி கன்க்ளூடட் தட் கெப்பாசிட்டர் இஸ். அப்போ கெப்பாசிட்டரோட நிலை என்ன? கெப்பாசிட்டி எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்? கெப்பாசிட்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் என்பதான் கேள்வி. இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க. 4 ஆப்ஷன்ல எது ரைட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டட்
அது மாதிரி கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஓம் மீட்டர் கொண்டு செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் ப்ராக்டிக்கலாக 0 ஆகும். அதாவது என்னை எப்போயுமே அதுக்குரிய மீட்டர் அப்படின்னு இருக்கு, அதாவது அந்தந்த டிவைஸை அந்தந்த மீட்டரை கொண்டு தான் நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ ஓம் மீட்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் வித்தியாசம் இல்லை. ஓம் மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறக்கூடியது, சரிங்களா? கெப்பாசிட்டர் அப்படின்னு வரும்பொழுது அங்கே ஓம் மீட்டரை கொண்டு செக் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு 0 தான் காட்டும். ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அது மாதிரி 0 வேல்யூ காட்டும். 0 நிற்கும், 0 வந்து மாற்றங்கள் இருக்காது, சரிங்களா? பட்டு கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து ஆப்ஷன் ஏ ஷார்ட் சர்க்யூட்டட் என்பதான் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? 14வது கொஸ்டின் வாங்க. 14வது கொஸ்டின் சொல்றாங்கன்னா ஒரு படம் வருது, அதாவது ஃப்ரீக்வன்சி வேல்யூ, சரிங்களா? 14வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the resonant frequency f of the following circuit. இந்த ஒரு சர்க்யூட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் சீரியஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கு சீரியஸ்ல அதுக்கு பேரல்ல ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இன்புட் வந்து கொடுக்குறாங்க V, input voltage with respect to time, current flow from voltage source B, positive வந்து current source I of t, current flowing from positive terminal of the voltage source with respect to time, சரிங்களா? அவுட்புட் வந்து V0 with respect to time, ஆருக்கு இடையில அவுட்புட் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து படம். சரி, ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியாச்சு. ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னாவே நம்ம டக்குன்னு ஞாபகத்தில் இருக்கக்கூடியது எக்ஸ்எல்லும் எக்ஸ்சி சமமாக இருக்கும். அதோட மதிப்பு வந்து 2πLC, சரிங்களா? ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னாவே 1/2π√LC. 2πLCன்னு நம்ம வந்து அதை சாதாரணமாக சொல்லக்கூடாது, கரெக்டாக ஸ்பெல் பண்ணுவோம் நம்ம, கரெக்டுங்களா? ஸோ 1/2π இன்ட்டு √LC. இந்த எல்சி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க, அதுக்கு ரூட் எடுங்க, எடுத்துட்டு 2π பெருக்குங்க, பெருக்கிட்டு அந்த வரக்கூடிய வேலையை 1ஆல டிவைட் பண்ணுங்க, சரிங்களா? இதுதான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? 16 கொஸ்டின். 12வது கொஸ்டின் வருமா? 12வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் கோர், டிசி மெஷினோட ஆர்மேச்சர் கோர் ஏன் லேமினேட் செய்யப்பட்டிருக்கு ஸோ என்பதான் கேள்வி. எதற்காக லேமினேட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம உங்கள்கிட்ட ஆன்சர் வந்து சொல்லுவோம் நம்ம. ஸோ ஆர்மேச்சர் கோர் ஆஃப் டிசி மிஷின் இஸ் லேமினேட்டட் டு அப்படின்னு 4 ஆப்ஷன் வந்து இருக்கு. எட்டி கரண்ட் லாஸ், ஹிஸ்டரஸ் லாஸ், இது மாதிரி இருக்கு. நம்ம ஆர்மேச்சர் கோர் லேமினேட் பண்ணிருக்கு அப்படின்னாவே எட்டி கரண்ட் லாஸ் தான், ரெடியூஸ் எட்டி கரண்ட் லாஸ், சரிங்களா? எட்டி கரண்ட் லாஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஆர்மேச்சர் கோரானது லேமினேட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். இது எந்த ஒரு காலகட்டத்திலையும் மறக்கவும் கூடாது, கரெக்டுங்களா? ஓகே, ரெடியூஸ் எட்டி கரண்ட் லாஸ் ஆப்ஷன் ஏ. 12 அப்படின்னு வரும்பொழுது 12வது கொஸ்டின் 12 வரும்பொழுது 12வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர், கரெக்டுங்களா? ஓகே, இப்போ 14வது கொஸ்டின் வந்துருமா? 14வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ரேட்டர் ப்ராப்ளம். ஜென்ரேட்டர் வந்து 1000 RPM வேகத்தில் சுற்றுது. அப்போ அது ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது, சரிங்களா? அது ஜென்ரேட்டர் வந்து 1000 RPMல 6000 RPM சுற்றுது. ஆனால் அந்த நேரத்தில் ஓப்பன் சர்க்யூட்டட் வோல்டேஜ், அந்த நேரத்தில் ஓப்பன் அது 1000 RPM வேகத்தில் சுற்றும் போது அதோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து 240, சரிங்களா? அப்போ ஸ்பீடு வந்து 1000லேருந்து 1200 RPM நோக்கி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் எப்படி இருக்கும்? நல்லா கவனிக்கணும் கேள்வி நம்மள சரியா புரிஞ்சாதான் ஆன்சர் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். ஜென்ரேட்டருடைய வேகம் அப்படின்னா 1000 RPM. எப்போ அப்படின்னாக்க ஜென்ரலா அந்த நேரத்தில் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து 240. 1000 RPM வேகத்தில் சுற்றும் போது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 240. இந்த ஸ்பீடு வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. 1000 RPMலேருந்து 1200 RPM இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் என்ன? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் என்னவாகும் என்பதான் கேள்வி, ரைட்டுங்களா? என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜும் ரைஸ் ஆகும், கரெக்டுங்களா? 288 240 கம்பேர் பண்ணும்பொழுது 248 அதிகம் தானே. 1000லேருந்து 1200 RPM நோக்கி போகுது. அப்போ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 240லேருந்து 288ஆக அதிகரிக்கிறது, கரெக்டுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுமா? அடுத்த கொஸ்டின் போயிடுவாங்க. 14வது கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 14ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். சரி, இந்த டிசி சீரியஸ் மோட்டார் working in a
அன்சேச்சுரேட்டட் ரீஜியன். அந்த டிசி மோட்டரானது அன்சேச்சுரேட்டட் ரீஜியனில் வந்து ஒர்க் பண்ணுது. சரி, அந்த மண்டலத்தில் சேச்சுரேட் ஆகாத பகுதிகள், சரிங்களா, சேச்சுரேஷன் ஆகலை, அது அந்த பகுதியில் வந்து ஒர்க் பண்ணுது, அந்த மண்டலத்தில் ஒர்க் பண்ணுது. அப்போ டார்க் டெவலப் ஆகிறது எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும்? ஒரு வருஷம் ஏறிவிதம் அந்த டார்க் டெவலப் ஆகுது இல்லைங்களா, அது வந்து எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும் என்பதான் கேள்வி. கொஸ்டின் நம்பர் 14. ஸோ கொஸ்டின் நம்பர் 14 அப்படின்னு பார்க்கும்பொழுது IA². ஸோ கரெக்டாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் இதில் வந்து ரைட் ஆன்சர், IA². ஸோ IA² என்பதுதான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துருமா? அடுத்த 15th கொஸ்டின் பார்த்துருவாங்க. 15th கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னாக்க, ஸோ கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா a DC motor is best suited for application. எந்த அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுது டிசி மோட்டாருங்கிறது சிறந்த முறையில் பயன்படுது எங்கன்னாக்க, அதோட அப்ளிகேஷன்ஸ் சிறந்த முறையில் இருக்குது, பயன்படுது. பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் ரெக்கரிங். எந்த இடத்துல தேவைப்படுகிறது? பெஸ்ட் சூட்டட் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் ரெக்கரிங் அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ப்ரிசைஸ் ஸ்பீடு கண்ட்ரோல் ஓவர் ஏ வைடு ரேஞ்ச். ப்ரிசைஸ் ஸ்பீடு கண்ட்ரோல் ஓவர் ஏ வைடு ரேஞ்ச். அந்த வைடு ரேஞ்சை விட பர்ஃபெக்டான ஸ்பீடு ரேஞ்சில் டிசி மோட்டாரானது ஒர்க் பண்ணுகிறது. ஒர்க் பண்ணுச்சுன்னா அது பெஸ்ட்டு சூட்டட் அப்ளிகேஷன்ஸ், சிறந்த முறையில் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து சூட்டபிளான அப்ளிகேஷன்ஸில் பயன்படுது என்பது மீனிங்கு. ரைட்டுங்களா? சரி, 16 கொஸ்டின் போடுமா? 16 கொஸ்டின் வாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 16. A DC motor will well suited for driving a conveyor belt. அதாவது நம்ம கன்வேயர் பெல்ட்டு தெரியும், இந்த டிசி மோட்டார் கன்வேயர் பெல்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பயன்படுது. எதனால வந்து பயன்படுது என்பதான் கேள்வி. அதில் 4 ஆப்ஷன் இருக்குது வழக்கம் போல். 5வது ஆப்ஷன் வந்து ஆன்சர் நாட் நோன், அதை விட்டுருங்க. அது எல்லா கொஸ்டின்லையும் கம்பல்சரி இருக்கும். ABCDE என்ற எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. புதிதாக இல்லை, முன்னாடியெல்லாம் ஆரம்ப காலத்தில் கிடையாது. இப்போ சமீப வருடங்களில் நடந்த எக்ஸாமில் இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன். எந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் 4 ஆன்சர் தெரியலையா, இது பண்ணுங்க. எந்த ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டினுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இடக்கூடாது, பிளாங்காக வர்ற வேலை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு புது விதமான மெத்தடை வந்து கொண்டு வந்தாங்க. முன்னாடியெல்லாம் ஆரம்பத்துல தெரிஞ்சாது பண்ணுங்க, தெரியலனா பிளாங்க் அவுட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் மாற்றங்கள் வந்து விட்டது. சரிங்களா? ரைட். 16வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும் பொழுது டிசி மோட்டார் இஸ் வெல் சூட்டட் ஃபார் டிரைவிங் ஏ கன்வேயர் பெல்ட் பிகாஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ப்ரொவைட்ஸ் ஹை ஸ்டார்டிங் டார்க் ஃபார் ஓவர் கமிங் இனிஷியல் இனர்ஷியா. அந்த இனிஷியல் எனர்ஜியா பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, அதை ஓவர் கம் பண்ணுறது தான் ஹை ஸ்டார்டிங் டார்க்கு. சரிங்களா? இந்த இனிஷியல் எனர்ஜியை ஓவர் கம்மிங் பண்ணுறதற்காக ஸ்டார்டிங் டார்க்கு அதிகமாக இருக்க மாதிரி ப்ரொவைட் ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்கக்கூடிய மோட்டார் வந்து கன்வேயர் பெல்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பயன்படுது. சரிங்களா? ரைட். அடுத்து 17வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின் வந்துருமா? 17வது கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17 அப்படின்னு பார்க்கும்பொழுது இனிய 3-point starter ஃபார் டிசி மோட்டார் விச் ரெசிஸ்டர் இஸ் பைபாஸ்டு டூரிங் ஸ்டார்டிங். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 17. இந்த 17 அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் சொல்லப்பட்ட கேள்வி 3-point starter டிசி மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணுது, 3-point starter பயன்படுத்துகிறோம். என்ன ரெசிஸ்டர் வந்து பைபாஸ் பண்ணுது? ஆரம்பத்தில் அந்த மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எந்த வகையான ரெசிஸ்டர் விச் ரெசிஸ்டர் கீழே கொடுக்கப்பட்டதுல எந்த ரெசிஸ்டர் பைபாஸ் பண்ணுறது? மோட்டாரை வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எந்த ரெசிஸ்டர் ஆனது பைபாஸ் செய்கிறது என்பது கேள்வி. அதில் ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரிஸ் ரெசிஸ்டர். ஸோ அந்த ரெசிஸ்டரில் ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சீரிஸ் ரெசிஸ்டர் ஒன்றை எடுத்து ஒன்று ப்ராஸ்டர்ஸ் அப்படியே கொஞ்சமாக நவுத்துறோம். ப்ராஸ்டர்ஸை கொண்டு போனால் கொஞ்சமாக நவுத்தும் பொழுது அது சீரீஸ்ல கனெக்டா இருக்கும், சீரீஸ் ரெசிஸ்டர். அப்போ என்ன ஆகுது? ஹை ஸ்டார்டிங் டார்க் அப்படியே கொஞ்சமாக குறையும்.
கடைசி எண்டு வரும்போது டக்குன்னு மோட்டார் வந்து ஸ்பீடு பிக்கப் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சு, ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆக ஆரம்பிச்சு. சரிங்களா? அந்த ஸ்டார்டிங்கு டார்க் குறைக்கிறதுக்காக தான் ரெசிஸ்டன்ஸ், ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வழியும் அதிகமாகும். அந்த ஹை ரெசிஸ்டன்ஸில் மோட்டார் ஸ்டார்ட் பண்ணும்போது மோட்டார் கொஞ்சம் போடும் வண்டி. ஸோ அதுக்காக அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்கணும். அந்த ரெசிஸ்டான சீரியஸாக கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18க்கு வந்துடுமா? கொஸ்டின் நம்பர் 18 என்ன? அது இந்த கொஸ்டின் நம்பர் 18ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிசி ஷண்ட் மோட்டரை பற்றி சொல்கிறாங்க. டிசி ஷண்ட் மோட்டரை பற்றி சொல்லும் பொழுது, இனிய ஷண்ட் மோட்டார் இன்க்ரீசிங் த ஃபீல்டு கரண்ட் வில் லீடு டு, அதாவது அதிகரிக்கக்கூடிய ஃபீல்டு கரண்டானது எதை கீழே கொடுத்துருக்க வேல்யூவில் எது அதிகரிக்க பயன்படுகிறது, எதை அதிகரிக்கிறது, கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஃபீல்டு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன அதிகரிக்குது, ஸோ என்ன அதிகரிக்கிறது அப்படி என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ரைட்டுங்களா? இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது ரைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்டு ஸ்பீடு இன்க்ரீஸ்டு டார்க்கு. ஸோ இதான் ஆப்ஷன் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் ரைட் ஆன்சர் இந்த இடத்துல. சரிங்களா? இன்க்ரீஸ்டு ஸ்பீடு, இது டிக்ரீஸ்டு ஸ்பீடு அண்ட் இன்க்ரீஸ்டு டார்க்கு. ஓகேவா? டிக்ரீஸ்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, டார்க் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீடு வந்து குறையுது. என்ன நம்ம கடந்த முறை சொல்லியிருப்போம், எப்பயுமே ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும் பொழுது டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றுக்கு ஒன்று இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். கரெக்டுங்களா? கொஸ்டின் நம்பர் 18 பார்த்துருவோம். கொஸ்டின் நம்பர் 19 போயிடுமா? கொஸ்டின் நம்பர் 19ல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிசி ஜென்ரேட்டர் சம்மந்தப்பட்ட கேள்வி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 19. ஸோ கொஸ்டின் நம்பர் 19 அப்படின்னு வரும்பொழுது கன்சிடர் 2 ஐடென்டிக்கல் 2 ஜென்ரேட்டர், ஒரே மாதிரியான 2 ஜென்ரேட்டர் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒன்றை வந்து காம்பன்சேட்டிவ் வைண்டிங், ஒன்றில் வந்து காம்பன்சேட்டிவ் வைண்டிங் பயன்படுத்தப்படுகிறது. அதரில் பார்த்தீங்கன்னா இது இல்லை, நல்லா கவனிக்கணும். 2 ஜென்ரேட்டரு, ஒன்றில் காம்பன்சேட்டிங் வைண்டிங் பயன்படுத்தப்படுது, இன்னொரு ஜென்ரேட்டரில் அது காம்பன்சேட்டிவ் வைண்டிங் பயன்படுத்தப்படவில்லை. காம்பன்சேட்டிங் வைண்டிங் எதற்கு பயன்படுங்கிறது ஐடியா வரும் நமக்கு. ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு காம்பன்சேட்டிங் வைண்டிங் பயன்படுத்துவது அப்படின்ட்டு ஒரு ஐடியா வரணும். விச் ஒன் ஷுட் பி எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் லெஸ் டிஸ்டார்ஷன், எந்த ஜென்ரேட்டரில் கம்மியான டிஸ்டார்ஷன் இருக்கும். சரிங்களா? எங்கே அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, மெயின் மேக்னெட்டிக் எம்எஃப் தான் முதல்ல பாதிக்கும் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். மெயின் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டியூ டு ஆர்மேச்சர் ரியாக்ஷன், ஆர்மேச்சர் ரியாக்ஷனால மெயின் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டிஸ்டார்ஷன், குறைவான டிஸ்டார்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும் நம்மளால. சரிங்களா? சரி, இதுல ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19. அது கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19 அப்படிங்கிறது ஜென்ரேட்டர் காம்பன்சேட்டிங் வைண்டிங்கோட இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஜென்ரேட்டர் காம்பன்சேட்டிங் வைண்டிங்கோட இருக்கிறது தான் லெஸ் டிஸ்சார்ஜன்ல இருக்கும். காம்பன்சேட்டிங் வைண்டிங் இல்லை அப்படின்னா ஹை டிஸ்சார்ஜ் ஆயிடும். ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம காம்பன்சேட்டிங் போகிறது. ஆப்ஷன் பி ஜென்ரேட்டர் வித் காம்பன்சேட்டிங் வைண்டிங். சரிங்களா? லெஸ் டிஸ்சார்ஜன் ஏற்படுறது இங்கே தான். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சரு. கரெக்டுங்களா? ஓகே, ரைட். ஸோ அடுத்து 20வது கொஸ்டின் வந்துடுமா? ஸோ 20வது கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் சி, லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கீழே இருக்குது, அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கணும். நம்ம ஆன்சர் நாட் நோன் அப்படின்னு வந்தாலும் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு ஆன்சர் அதில் ஒன்று மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 20 வந்திருக்கோம். பேட்டரி கெப்பாசிட்டியை டைப்பிக்கலி ரேட்டட் இன், பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து நம்ம ரேட்டிங், பேட்டரியோட கெப்பாசிட்டி என்ன ரேட்டிங்கில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் ரைட்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா ஆம்பியர் ஹவர்ஸ் என்பதுதான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஆம்பியர் ஹவர்ஸ். ஸோ ஏஹெச் ஆம்பியர் ஹவர்ஸ் தான் ரைட் ஆன்சர் இதில். கரெக்டா? ஆம்பியர் ஹவர்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 20 கோர் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருடைய கோர் எங்கே எந்த மெட்டீரியல் தயாரிக்கப்பட? சாஃப்ட்வைன் மெட்டீரியல். சரிங்களா? சாஃப்ட்வைன் மெட்டீரியல். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 22வது கேள்வி, டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி ஆப்ரேட்ஸ் தி பிரின்சிபல் ஆஃப். சரிங்களா? ஆரம்பத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபல் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸு. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர் இதில். ஸோ 22ல்
மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்பதான் ரைட்டான ஆன்சர். கரெக்டுங்களா? நாலாவது 23வது கொஸ்டின், த இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார் எ டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கை பேஸ் பண்ணி இஎம்எஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆன்சரில் இந்த ஆன்சர் தான் வரும். E = -n T/dt. கரெக்டுங்களா? ரைட். 23 24 பார்த்துருவோமா? 24 பார்த்துருவாங்க. ரைட். 24வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, டூரிங் த ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் இன் சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஷார்ட் சர்க்யூட் செய்யும் பொழுது ஹை கரண்ட் வந்து இதாகும். எங்க லோ இம்படன்ஸ் ஹை கரண்ட் டெலிபரேட்லி பாஸ் ஆகும். எங்கன்னா லோ இம்படன்ஸ் வழியா செகண்டரி சைடு உள்ள லோ இம்படன்ஸ் வழியா ஹை கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அப்போ பிரைமரியில் என்ன டெஸ்ட் பண்ணா அது மாதிரி நடக்கும். பிரைமரியில் என்ன டெஸ்ட் பண்ணா இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் என்று கேட்குறாங்க ஒரு கேள்வி. அதுக்குரிய 4 ஆப்ஷன் வந்து இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். கால்குலேட் இம்படன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ், இம்படன்ஸையும் ரியாக்டன்ஸ் வழியும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு அந்த டெஸ்டின் மூலியமாக இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வாங்க. 25வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 25வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி சிங்கிள் பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேட்டட் எஃபிஷியன்சி வந்து 95%. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100 யூனிட்டுக்கும் எலக்ட்ரிக்கல் இன்புட்டுக்கும் பிரைமரி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் இது பவர் இன்புட்டுக்கும் 100 வாட்ஸ். சரிங்களா? ஒவ்வொரு 100 வாட்ஸ் பவர் இன்புட்டுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு 100 வாட் இன்புட்லேயும் எஃபிஷியன்சி 95% இருக்குது. அப்போ தோராயமாக எவ்வளோ பவரை வந்து செகண்டரி டெர்மினல் இருக்கும்? பிரைமரி கொடுக்க சொல்லியாச்சு. செகண்டரி டெர்மினல் எவ்வளவு பவர் தோராயமாக இருக்கும் என்று கேட்குறாங்க. 25வது கேள்விக்கு 100 வாட்ஸ் அதே அளவு தான் இருக்கும். 100 வாட்ஸ் சமயத்தில் மேபி என்ன 95%ங்கிறப்ப ஒன்றும் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. 95 வாட்ஸு. சரிங்களா? 100 அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது 95 வாட்ஸு. ஏன்னா 95ங்கிறது ஏற்கனவே அவங்க வந்து சொல்லப்பட்ட ஒன்று. சரிங்களா? அதனால நம்ம மாறி வச்சு டக்குன்னு எடுத்துக்கணும் உடனே. இது மாதிரி தான் சமயத்தில் ஏதாவது மக்கர் பண்ணும். சரிங்களா? ஓகே, கட் பண்ணிட்டு இது பண்ணிக்குவோம். ஸோ 26 கொஸ்டின், 3-phase transformer which of the following winding connections allows you for a நியூட்ரல் பாயிண்ட். அதாவது இந்த 3-phase டிரான்ஸ்ஃபார்மரில் கீழே கொடுக்குற வைண்டிங் கனெக்ஷன் வந்து நியூட்ரல் பாயிண்ட் அளவு செகண்டரி சைடு நியூட்ரல் பாயிண்ட் அளவு பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ரைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். டெல்டா ஸ்டார். ஸோ டெல்டா ஸ்டார் என்பதான் ரைட்டு ஆன்சரு. கரெக்டா? டெல்டா டு ஸ்டாரு. ரைட். அடுத்து 27வது கொஸ்டின் வாங்க. 27வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். 27வது கொஸ்டின், அதாவது ஓப்பன் சர்க்யூட் 3-phase டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் பண்ணும்பொழுது பிரைமரி வந்து சப்ளை பண்ணுது. அதாவது ரேட்டட் வோல்டேஜோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ரிமைனிங் வைண்டிங் லெஃப்ட் ஆயிடுச்சு மீன்ஸ் அதுல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன கண்டிஷன், என்ன அர்த்தம்? அந்த செகண்டரி வைண்டிங் லெஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மீனிங் என்னன்னா, என்னென்ன எந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட்டர் லெவலில் இருந்து அது மாதிரி ஏற்படும். ஓப்பன் சர்க்யூட்டர் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். 28க்கு வாங்க. 28வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, 28வது கேள்வி 28 பொறுத்தவரை விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷின் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆப்ரேஷன் 3-phase சப்ளை. சரிங்களா? அதாவது இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிஃப்ட் ஆப்ரேஷனுக்கு எந்த 3-phase ஆப்ரேஷன் 3-phase சப்ளை பயன்படுத்தி லிஃப்ட் ஆப்ரேஷனுக்கு நம்ம பயன்படுத்தணும். அதில் சூட்டபிளானது எது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அப்படின்னு பார்த்தா ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் தான் ரைட் ஆன்சர். ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் 3-phase சப்ளைல லிஃப்ட் ஆப்ரேஷன் பயன்படுகிறது. கரெக்டுங்களா? 28 வரைக்கும் பார்த்தாச்சு. 29வது கொஸ்டின் பார்க்கணும். சார் 29க்கு வந்துருவாங்க. 29 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராப்ளம். அதாவது 3-phase இண்டக்ஷன் மோட்டார் வந்து அதோட ஸ்பீடு வந்து 716 RPM இருக்குதா? இந்த 3-phase இண்டக்ஷன் மோட்டாருடைய ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 716 RPM. நோலோடு நல்லா கிடைக்கணும். எப்பயுமே நம்ம வந்து மோட்டார் வந்து நோலோடு கண்டிஷனில் இயங்குது, லோடு கனெக்ட் பண்ணலங்கிறப்ப 716 RPM அப்படின்னா சிங்கரஸ் ஸ்பீடில் அந்த மிஷினோட RPM என்னவாக இருக்கும்? சரிங்களா? சிங்கரஸ் ஸ்பீடு அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட கான்ஸ்டன்டாக ஓடக்கூடிய ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை விட சற்று அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? ரைட். அப்போ 750 RPM என்பதா சரியான ஒரு ஆன்சராக இருக்கும்.
அதாவது எப்படின்னா ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயம் 750 அப்படிங்கிறத விட நம்ம அதில் ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நோ லோடில் ஸ்பீடு வந்து 716 ஸ்பீடை கப்பல் பண்ணும்போது அதனுடைய அதாவது லோடு கப்பல் பண்ணும் பொழுது நோ லோடில் 716 லோடு கப்பல் பண்ணும்போது ஸ்பீடானது என்ன ஆகுது? குறையுமா கூடுமா? குறையும். லோடு கப்பல் பண்ணும்போது ஸ்பீடானது குறையும். ஸோ 700 ஆர்பிஎம் என்பதான் ரைட் ஆன்சரு. கரெக்டுங்களா? 750 இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. என்ன சொல்றாங்க? நோ லோடில். அப்போ சிங்கரஸ் ஸ்பீடு என்ன? சிங்கரஸ் ஸ்பீடு தான் கேட்குறாங்க. சிங்கரஸ் ஸ்பீடு அப்படின்னு வரும்பொழுது 700 ஆர்பிஎம் ஆக இருக்கலாம். கரெக்டுங்களா? ஓகே ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா 30வது கேள்வி. ஸோ 30வது கேள்விக்கு வந்து என்ன 30வது கேள்வி கொஸ்டின் நம்பர் 30ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவாங்க. அதாவது ஸ்டார்டிங் கரண்ட் 3 பேஸ் இண்டக்ஷன் உடைய ஸ்டார்டிங் கரண்ட்டு இந்த ஸ்டார்டிங் 3 பேஸ் இண்டக்ஷன் ஸ்டார்டிங் கரண்டானது ஃபுல்லோடு கரண்டை போல் 6 டைம் அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங் கரண்டானது சரிங்களா? 3 பேஸ் இண்டக்ஷன் ஸ்டார்டிங் கரண்டானது ஃபுல்லோடு கரண்டை போல் 6 மடங்கு அதிகமாக இருக்குது. 6 டைம்ஸ் ஆஃப் தி ஃபுல்லோடு கரண்ட். அப்படின்னா ஃபுல்லோடு ஸ்லிப் வந்து 3.6% இருக்குது. அப்புறம் ரேஷியோ பிட்வீன் த ஸ்டார்டிங் ஃபுல்லோடு டார்க்கு இடையே உள்ள ரேஷியோ என்ன? ஸ்டார்டிங் டார்க்கு ஃபுல்லோடு டார்க்கும் இடையே உள்ள ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1.3, அதாவது 1:1.2.9 சம்திங் வரும். அது 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். கொடுத்துருக்க ஆன்சர் அதான் ரைட்டு. நியரஸ்டாக வரனால 1:1:3 என்பதா ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். இதில் ஓகேங்களா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதாவது இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு ஹேவ் 31. அதாவது இது சம் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ். அதாவது எப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் ஸ்லாட் இருக்கு. அதாவது ஸ்டேட்டார்லையும் ரோட்டார்லையும் சேம் நம்பர் ஆஃப் ஸ்லாட் இருந்துச்சுன்னா சரிங்களா? இந்த 3 பேஸ் ஸ்லீப்பர் இண்டக்ஷன் மோட்டாரில் வந்து என்ன அவாய்ட் பண்ண வேண்டி இருக்குது? அதாவது இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் அண்ட் இன் ஸ்டேட்டார் ரோட்டர். அதாவது இது வந்து எப்படி இருக்கக்கூடாது? ஸ்டேட்டார்லையும் ரோட்டர்லையும் ஒரே மாதிரி ஸ்லாட்டு இருக்கக்கூடாது. 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் 3 பேஸ் ஸ்லீப்பர் இண்டக்ஷன் மோட்டரில் அப்படி இருந்துச்சுன்னா எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மேக்னெட்டிக் லாக்கிங்கை அவாய்ட் பண்ணணும். மேக்னெட்டிக் லாக்கிங் ஏற்படுவதனால அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதாவது இப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் லாக்கிங் ஏற்படும். மேக்னெட்டிக்கில் அது லாக் ஆயிடும், ரொட்டேட் ஆகாது. ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 32வது கொஸ்டின். அதாவது டேம்பர் வெண்டிங். அதாவது எப்படின்னா 3 பேஸ் சிங்கரஸ் போல டேம்பரிங் ரொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல் ஷூவில் ரொக்கேட் ஆகிருக்கும். ஸோ போல் ஷூஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஆப்ஷன் பி தான் அதில் சரியான ஆன்சரு. போல் ஷூ. ஸோ போல் ஷூ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 32 பார்த்துருவோமா? ஸோ 32 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 பார்த்துரும். 33வது கேள்வி. 33வது கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேஸ் சிங்கரஸ் மோட்டரே இல்லை அதில் இண்டியூஸ் EMF எப்படி இருக்கும்? லேக் ஜி ஃப்ளக்ஸ் பை 90 டிகிரி. ஃப்ளக்ஸை விட ஃப்ளக்ஸு லேக்காக இருக்கும் 90 டிகிரி. ஃப்ளக்ஸு லேக்காக இருக்கும் 90 டிகிரி லேக்கிங்கில் இருக்கும். 33க்கு ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ 33க்கு ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? 34 வாங்க. 34வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா 34ல் பார்த்தீங்கன்னா சப்ளை கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த சப்ளை ரெடியூசஸ் எத்தனை டைம்ஸ் வந்து குறையுது? என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 3 பேஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டார்டராக பயன்படுது. அதாவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்னு வச்சுக்கோ இல்லையா? 3 பேஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டார்டராக பயன்படுத்தும் போது 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படி ஆப்ரேட் பண்ணோம்னாக்கா அந்த கரண்ட்டை வந்து எதை விட சப்ளையிலேருந்து வரக்கூடிய கரண்டானது எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும்? சரிங்களா? கரண்ட் ட்ரான் சப்ளையிலேருந்து வரக்கூடிய சப்ளையிலேருந்து வரக்கூடிய கரண்டானது ரெடியூஸ் பண்ணுது. எத்தனை மடங்கு ரெடியூஸ் பண்ணுது? சரிங்களா? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரை பயன்படுத்தும் பொழுது ரெடியூஸ் ஆகுது. சப்ளையிலேருந்து கரண்ட் எடுத்துக்கும் போது கரண்டானது அதிகரிக்கிறது. எத்தனை முறை அதிகரிக்கிறது? 3 டைம்ஸ் அதிகரிக்கிறது. √3 அப்படின்னு வரும். √3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அதை முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். √3 என்பதான் 3 டைம்ஸ் என்பதான் ரைட்டான ஆன்சர். ஆப்ஷன் இது 35வது கேள்வி. 35 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னா 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்ரு 500 ஆம்பியர் சப்ளையில் இருக்குது. ஃபுல் லோடு ஸ்பீடு வந்து 960
ஆர்பிஎம் 960 ஆர்பிஎத்தில் ஃபுல் லோடு ஸ்பீடில் சுற்றுது. ஆஃப் லோடு ஸ்பீடு அப்படின்னு வரும்பொழுது அதோட ஆர்பிஎம் என்னவாக இருக்கும்? ஆஃப் லோடுனா லோடு குறையும்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இது ஜெனரலான ஒரு கான்செப்ட். இது 920 ஆஃப் லோடு ஃபுல் லோடில் 920 ஆர்பிஎம் இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஆஃப் லோடுங்கிறப்ப அதோட ஸ்பீடு சற்று அதிகரிக்கும். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. 920 நியரஸ்ட்னா 980 தான். அதில் வந்து 1500 அதிகரிக்காது, என்ன 450 குறையாது. அதிகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியரஸ்ட் 980 தான் ரைட் ஆன்சர். ரைட். 36வது கொஸ்டின் போடுமா? 36வது கொஸ்டின் வாங்க டக்குன்னு பார்த்துருவோம். 36வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்ளம் தான். அதாவது பிளாக் ரோட்டார் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும் பொழுது 36வது கேள்வி பிளாக் ரோட்டார் டெஸ்ட் டெல்டா கனெக்டட் 3 phase இண்டக்ஷன் மோட்டார் டெல்டா கனெக்டட் சப்ளைல இருக்குது. ஒரு அந்த 3 phase இண்டக்ஷன்ல பிளாக் ரோட்டார் டெஸ்ட் பண்ணுறோம். அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் 15 ஆம்பியர் 1300 வாட். வாட் மீட்டர் காட்டக்கூடிய ரீடிங் வந்து 1300. கரண்ட் வந்து 15 ஆம்பியர், வோல்டேஜ் வந்து 110 வோல்ட்டு. அப்போ டோட்டல் இம்படன்ஸ் அந்த பர் ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸில் இருக்கக்கூடிய டோட்டல் இம்படன்ஸ் வேல்யூ எழுது மோட்டாருக்கு. மோட்டாருடைய டோட்டல் இம்படன்ஸ் வேல்யூ இதை வந்து ஸ்டேட்டாருக்கு ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. ஸ்டேட்டாருக்கு ரெஃபர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.56 இந்த ரைட் ஆன்சர். 5.56 கரெக்டுங்களா? ஸோ 5.56 தான் சரியான ஆன்சரு. கரெக்டுங்களா? 5.56 5.56 is the right answer. அடுத்த கொஸ்டின் 37வது கொஸ்டின் வாங்க. 37வது கொஸ்டின் பார்த்துருவோமா? ரைட். 37வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 37வது கொஸ்டின் அது பிளாக் ரோட்டார் டெஸ்ட். 37வது கொஸ்டின் 37வது கொஸ்டின் வந்து அதாவது 3 phase இண்டக்ஷன் மோட்டார் வந்து ஸ்டேபிள் ஆப்ரேட்டிங் ரீஜியனில் இருக்குது. அதாவது ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, அது பேர் வந்து கேட்குறாங்க. ஸ்டேபிள் நிலையாக இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் ரீஜியனில் இருக்குது அப்படின்னா அதோட நார்மல் ஸ்பீடு வந்து 1/7 7 ஒரு மடங்கு அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? சரிங்களா? அந்த ஃபினோமினாவுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு இந்த ஃபினோமினாக்கு பேர் 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் ரைட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது கரெக்டு அப்படின்னா கிராவலிங். கிராவலிங் சொல்கிறோம் இல்லையா? இது பேர் கிராவலிங். டச் பண்ணால் தான் இது வரும், இல்லைனாக்கா மக்கர் பண்ணும். ஸோ கிராவலிங் என்பதான் ரைட்டான ஆன்சரு. ரைட். அடுத்து 38வது கொஸ்டின் வாங்க. கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் ஃபேஸாங்கல் ரெண்டு எதுக்கு இடையில ஃபேஸாங்கல் மெயின் வெண்டிங் ஸ்டார்டிங் வெண்டிங் இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள ஃபேஸாங்கல்ங்கிறது 90 டிகிரி இருக்கும். சரிங்களா? ரெண்டு கடை உள்ள ஃபேஸாங்கல்ங்கிறது 90 டிகிரி இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 38 39வது கொஸ்டின் வாங்க. 39வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கனாக்கா அதாவது ஆப்ரேஷனல் டிஃபரன்ஸ் அதாவது பிஎம்எம்சி பிஎம்எஸ்எம் பிஎம்பிஎல்டிசி பர்மனன்ட் மேக்னெட்டு ஸ்லிப்பிங் மோட்ரு சிங்கரஸ் மோட்ரு இல்லை பர்மனெண்ட் பிஎல்டி பர்மனன்ட் மேக்னெட்டு பிரஷ்லெஸ் டிசி மோட்ரு இந்த ரெண்டு மோட்டரை கம்பேர் பண்ணி இதோட ஆப்ரேஷனல் டிஃபரன்ஸு ரெண்டுக்குள்ள ஆப்ரேஷனல் டிஃபரன்ஸு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னு 4 ஆப்ஷன் வந்து இருக்குது. அதில் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னாக்கா ஆப்ஷன் பி அபிலிட்டி டு ஸ்டார்டிங் டார்க் ஜென்ரேஷன். ஸ்டார்டிங் டார்க் ஜென்ரேட் பண்ணதில் இது ரொம்ப அபிலிட்டியாக இருக்கும், திறமை வாய்ந்ததாக இருக்கும். 39 40வது கொஸ்டின் பார்த்துவாங்க. இது வந்து பார்த்துருவோம். ஸோ 40வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஆர்எம் சுவிட்ச் ரிலக்டன்ஸ் மோட்டரை பற்றி சொல்கிறாங்க. சுவிட்ச் ரிலக்டன்ஸ் மோட்டார் இந்த ஃப்ளக்ஸ் பாத் இஸ் அலாங் த ஆக்சியல் டைரக்ஷன். அது சுவிட்ச் எஸ்ஆர்எம் மோட்டரில் வந்து ஃப்ளக்ஸ் பாத் வந்து ஆக்சியல் டைரக்ஷனில் இருந்துச்சுனாக்க அந்த மிஷினுக்கு பேர் என்ன? ஆக்சியல் ஃபீல்டு எஸ்ஆர்எம். ஆக்சியல் ஃபீல்டு அதுக்கு பேர் ஆக்சியல் ஃபீல்டு. ஆக்சியல் டைரக்ஷன் ஆக்சியல் ஃபீல்டு எஸ்ஆர்எம் சுவிட்ச் ரிலக்டன்ஸு மோட்டார் அப்படின்னு பேர். கரெக்டுங்களா? ஸோ எஸ்ஆர்எம்ங்கிறது ஷார்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வேர்டு. ஆக்சியல் ஃபீல்டு எஸ்ஆர்எம் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அடுத்து 41 வாங்க. 41 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனோமீட்டர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏசி டைனோமீட்டர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஏசி வேல்யூவை மெஷர் பண்ணுறோம். அந்த காயில் வந்து ஜென்ரலி பயன்படுத்தக்கூடிய காயிலானது ஏர்கோர்டு காயில் பயன்படுத்துகிறோம். அது எந்த வேல்யூ மினிமைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டரிசஸ் எடி கரண்டில் எரர் அங்கே ஏற்படக்கூடிய ஹிஸ்டரிசஸ் அண்ட் எடி கரண்ட் எரரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. கரெக்டுங்களா? ஹிஸ்டரிசஸ் அண்டு எடி கரண்ட் எரர் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது.
ஸோ ஆப்ஷன் பி தான் இதில் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஓகே. அடுத்து 42வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டேம்பிங், டைனமோமீட்டர் வாட்மீட்டரில் என்ன டைப் ஆஃப் டேம்பிங் வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங் பயன்படுது. டைனமோமீட்டர் டைப்பில் ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங் பயன்படுது டைனமோமீட்டர் டைப்பு வாட்மீட்டரில். 42. அடுத்து 43வது கொஸ்டின் வந்து பார்த்தோம்னாக்க 43வது கொஸ்டின் பார்த்தா கொஞ்சம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட், பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனது இங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசியில் மட்டும்தான் பயன்படுது. சரிங்களா? பர்மனன்ட் மேக்னெட் பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது டிசியில் மட்டும் பயன்படுது. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் இதுக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? சரி, அடுத்து 44வது கொஸ்டின். 44வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரிட்ஜ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆகணும். அப்போனா சீட்டோட வேல்யூ என்ன என்பதான் கேள்வி. இந்த சீட்டோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 ஆப்ஷன் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 4லையுமே சீட்டு வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த கொடுத்துருக்க வேல்யூவில் இங்கே கொடுத்துருக்க வேல்யூவாக இருக்குல்ல மாறி வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C3 R3/R1 R3/R1 R3 காணா. C2 ஈக்குவல் டு R1/C3 R3 R1 வேல்யூ C3 R3 காணா. சரிங்களா? இது R2 தான் இருக்கணும். மேபி R2ங்கிறத தான் R3 போட்டிருக்காங்க. ஸோ என்று வரும்பொழுது இதில் ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட நியரஸ்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம R3 அப்படின்னு விஷயம் பண்ணால் ஆப்ஷன் ஏ வந்து சொல்லலாம். சரிங்களா? R2/R1 C3 R2/R1 இது விஷயம் பண்ணோம் அப்படின்னாக்க, அல்லது நம்ம ஆன்சர் நாட் நோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொடுத்துருக்க வேல்யூ எதுவுமே இல்லையே, கொடுத்துருக்க வேல்யூ எதுவும் இல்லைங்கிறப்ப நம்ம தவறான ஆன்சர் சொல்லக்கூடாதுல்ல. நம்ம அதாவது தவறுதலாக R2க்கு மேலே R3 என்று கொடுக்கப்பட்டிருந்தால் நம்ம இதை வந்து சொல்லலாம். C2 C3 R2/R1 அப்படின்னு சொல்லலாம். அதுனா கிட்ட நியரஸ்டாக வரும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடுமா? அடுத்த கொஸ்டின் போடுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த மெஷர்மெண்ட் பவர் ஃபார் த வாட் மீட்டர். பவர் மெஷர்மெண்ட்டில் பவர் மெஷர்மெண்ட் 2 வாட் மீட்டர் மெத்தடை பயன்படுத்தி பவர் மெஷர்மெண்ட்டில் 3 பேஸ் சர்க்யூட்டில் ஒரு வாட் மீட்டர் வந்து 0 ரீடிங் காட்டுது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் ஃபேக்டர் வேல்யூ என்னவா இருக்கும்? ஒரு 2 வாட் மீட்டர் பயன்படுத்தும் 2 வாட் மீட்டர் பவர் மெஷர்மெண்ட்டில் ஒன்று வந்து 0 ரீடிங் காட்டுது அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம்? 0.5 லீடிங்கில் இருக்கா, லேக்கிங் இருக்கா, பவர் யூனிட்டியாக இருக்கா, அப்படி மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா லேக்கிங்கில் இருக்குது. ஸோ பவர் ஃபேக்டர் 0.5 லேக்கிங்கில் இருக்குது, ஒரு மீட்டர் ரீடிங் 0 காட்டுது அப்படின்னு சொல்லும்போது சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. பவர் ஃபேக்டர் 0.5 லேக்கிங். 45. 46வது கொஸ்டின் வாங்க. ஸோ 46வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த கரண்ட் இன்ஸ்டன்ட் பேரலலிங். ஸோ கரண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் பேரலலிங் 2 ஆல்டர்னேட்டர்ஸ் இண்டிகேட்டர். அதாவது 2 ஆல்டர்னேட்டர் பேரல் ஆப்ரேஷன் பண்ணோம். பேரலிங்னா பேரல் ஆப்ரேஷன் அப்படின்னு பேர். அதுக்கு பண்ணால் அப்படி செஞ்சுன்னா அதுக்கு அந்த பேர் என்ன என்பதான் கேள்வி. இதுக்கு சிங்க்ராஸ்கோப் அப்படின்னு பேர். 45வது கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சிங்க்ராஸ்கோப் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி. 46 முடிஞ்சிச்சு. 47க்கு வருவோம். ஸோ 47வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்பொழுது 47வது கொஸ்டின் வந்து சிஆர்ஓ. நீங்கள் சிஆர்ஓ சைன் வேவ் சிக்னல் அன்னோன் ஃப்ரீக்வன்சி என்ன சைன் வேவ் சிக்னல் அன்னோன் ஃப்ரீக்வன்சியில் கனெக்டாக இருக்குது. வெர்டிகல் இன்புட்டு டெர்மினல் சைன் வேவ் அது வந்து 50 ஹெர்ட்ஸில் கனெக்டாக இருக்குது. அதாவது சைன் வேவ் சிக்னல் அன்னோன் ஃப்ரீக்வன்சியில் கனெக்டாக இருக்குது. வெர்டிகல் இன்புட்டு என்ன இந்த ஹரிசாண்டல் இன்புட் வந்து 50 ஹெர்ட்ஸில் கனெக்டாக இருக்குது அப்படின்னா லிச்சாசஸ் பேட்டர்ன். இந்த இதுக்கு பேர் லிச்சாசஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது. இதில் தெரியாத ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன? 47வது கேள்வி. 47வது கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது தெரியாத வேல்யூடைய அந்த தெரியாத ஃப்ரீக்வன்சி வேல்யூ என்ன என்பதான் கேள்வி. இல்லை 150 ஹெர்ட்ஸு என்பதான் ரைட் ஆன்சர். இது 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 மடங்கு. அதாவது எப்படின்னா எப்படி 3 மடங்குன்னு சொல்லணும் அப்படின்னா இது வெர்டிகல் 3 இருக்குது, ஹரிசாண்டல் 1 தான் இருக்குது. அதனால் அது 3 மடங்கு அதிகமாக இருக்கும் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற இதில்
நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது 180 ஃப்ரீக்வன்சி ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அடுத்து 48வது கொஸ்டின் வாங்க. 48வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 phase 3 wire சிஸ்டம். ஸோ 3 phase 3 wire சிஸ்டம், 3 phase 3 wire சிஸ்டத்தில் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணக்கூடிய டோட்டல் பவர் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரை ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா, 2 சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் அது ஸ்பெசிஃபிக்கான கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா அக்யூரேட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அக்யூரேட் மெஷர்மெண்ட் கிடைக்கிறது வாய்ப்புகள் ஒரு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி இதுதான் ரைட் ஆன்சர். 48வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். அடுத்து 49வது கொஸ்டின் வாங்க. 49 பவர் ஃபேக்டர் 1. அதாவது த பவர் ஃபேக்டர் ஆஃப் 1, பவர் ஃபேக்டர் வேல்யூ 1 அப்படின்னா அது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அது என்னவா இருக்கும்? கீழே இருக்க 4 ஆப்ஷன்ல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவாக இருக்கும், ரியாக்டிவ் பவர் காம்பவுண்டு இருக்காது. சர்க்யூட் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவாக இருக்கும், அதே இதில் ரியாக்டிவ் பவர் காம்பவுண்டு இருக்காது. சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா பவர் ஃபேக்டர் வேல்யூ 1ஆக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ என்பதான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 50வது கொஸ்டின் பார்த்துருவோமா? 49 பார்த்தாச்சு. அடுத்து 50வது கொஸ்டின். கொஸ்டின் 50 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்மார்ட் மீட்டர்ஸ் ஆஃபர் அட்வான்டேஜ் ஓவர் ட்ரெடிஷனல் எனர்ஜி மீட்டர்ஸ். ட்ரெடிஷனல் எனர்ஜி மீட்டர்னா டிஸ்க் சிஸ்டம் நடைமுறையில் பயன்படுத்துது. இப்போ ஸ்மார்ட் மீட்டர் வந்துச்சு, அதாவது டிஜிட்டல் மீட்டர் வந்துச்சு. டிஜிட்டல் மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர். ஸோ ஸ்மார்ட் மீட்டர் பயன்படுத்தினால என்ன அட்வான்டேஜ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் எனர்ஜி கன்சப்ஷன் டேட்டா, உண்மையான டேட்டாவை எடுத்துக்கலாம் அதில். ஸோ எனர்ஜி கன்சப்ஷனில் ரியல் டைம் அக்யூரேசி இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும், கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ரியல் டைம் எனர்ஜி கன்சப்ஷன் டேட்டாவை எடுத்துடலாம். அது பழைய மெத்தடில் எடுக்க முடியாது, அது அனாலிசிஸில் டேட்டாவை எடுக்க முடியாது, இதில் வந்து டேட்டாவை எடுக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி என்பதான் ரைட்டான ஆன்சர், ரியல் டைம் எனர்ஜி கன்சப்ஷன் டேட்டா. கரெக்டுங்களா? 50 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்து 50வது கொஸ்டின் பார்த்துருவோம். சாரி, 51வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 51 பார்த்துருவோம். கொஸ்டின் நம்பர் 51 அப்படின்னு பார்க்கும்பொழுது இது என்னன்னா, எனர்ஜி மீட்டர் செலக்ட் பண்ண 3 phase சிஸ்டத்தில் எனர்ஜி மீட்டர் செலக்ட் பண்ணும் பொழுது, சரிங்களா, அது ஹெவிலி இண்டக்டிவ் லோடாக இருக்குது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ரொம்ப நெருங்கிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன, எப்போ எதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா மீட்டர் அக்யூரேசி. கொடுத்துருக்க ஆன்சரில் பார்த்தீங்கன்னா மீட்டர் அக்யூரேசி ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். இதில் கரெக்டுங்களா? ஆப்ஷன் ஏ மீட்டர் அக்யூரேசி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ரைட். அடுத்து 52வது கொஸ்டின் பார்த்துருவோம். 52வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அதாவது இந்த ரேஷியோ ரியல் பவர் அண்ட் அப்பரண்ட் பவர், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ரேஷியோ மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸுக்கு பேர் என்ன? இந்த ரெண்டையும் மெஷர் பண்ணக்கூடிய ரெண்டுக்கு இடைப்பட்ட ரேஷியோ மெஷர் பண்ணக்கூடிய மீட்ரு பவர் ஃபேக்டர் மீட்ரு. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர் இதுக்கு. கரெக்டுங்களா? 52வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 53வது கொஸ்டின் வந்துடும். 53வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53. ஸோ 53. ஸோ ஆப்ஷன் இது 53 அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது அனலாக் சிஆர்ஓ பழைய மாடல், டிஎஸ்ஓ டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? டிஎஸ்ஓ சிஆர்ஓ டிஎஸ்ஓ கம்பேர் பண்ணும்பொழுது என்ன அட்வான்டேஜ் சிஆர்ஓவில் இது டிஎஸ்ஓவில் என்பதாக டிஎஸ்ஓ பயன்படுத்தும் பொழுது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த சிக்னலை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம், டிரான்சியன்ட் சிக்னலை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு அட்வான்டேஜ் இதில். சரிங்களா? இந்த சிஆர்ஓவில் வந்து நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது. என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கனெக்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம், அவ்வளோதான். சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா அது இது வேவ் ஃபார்ம் வந்து தெரியாது. ஆனால் இதில் வந்து அந்த வேவ் ஃபார்மை நீங்கள் கேப்சர் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துக்கலாம். அது அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். அது ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் சி என்பதான் ரைட்டான ஆன்சர். 53. 54 பார்த்துருவாங்க. 54 என்ன சொல்கிறாங்கன்னாக்க, மினிமம் டிமாண்டு இண்டிகேட்டர். மினிமம் டிமாண்ட் இண்டிகேட்டர் வந்து ரீடிங் ஆனது குருஷியல், ரொம்ப குருஷியலானது ஒன்று. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைசிங் பவர் கன்சப்ஷன் பில்டிங் இண்டஸ்ட்ரியில் மினிமம் டிமாண்ட் இண்டிகேட்டர். சரிங்களா? அதாவது பவர் கன்சப்ஷன் அண்ட் பில்டிங் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஆப்டிமைஸாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று இது. 54க்கு பி தான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஓகே. 55வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்பொழுது, 55வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நம்பர் ஆஃப் வாட் மீட்ரு இந்த 3 phase 3 wire. சரிங்களா? அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் வாட் மீட்ரு 55வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்பொழுது,
மினிமம் நம்பர் ஆஃப் வாட்மீட்டர் பயன்படுத்துகிறோம். எங்கன்னாக்கா 3 phase 3 wire பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டு பவர், பேலன்ஸ்டு அப்புறம் அன்பேலன்ஸ்டு பவரில் எத்தனை மினிமம் நம்பர் ஆஃப் வாட்மீட்டர் 2. சரிங்களா? மினிமம் வந்து 2 வாட்மீட்டர் பயன்படுத்தும். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? ரைட். 56 வாங்க. 56 கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56வது கொஸ்டின். அதாவது கீழே வந்து எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பயன்படுத்த முடியாத மெஷர், கரெக்டாக மெஷர் பண்ணக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி காம்பவுண்டை மெஷர் பண்ணாத மீட்ரு. எப்படின்னா அந்த வேவ் ஃபார்மோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எங்கே, அப்புறம் அதோட ஹையர் ஹார்மோனிக்ஸில் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ண முடியாத, அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாத இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதுல கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்பு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ CRO என்பதான் ரைட் ஆன்சரு. கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்பு. கரெக்டுங்களா? ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஸோ 57க்கு வாங்க. 57 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி மீட்டர் டிஸ்க் வந்து 10 ரெவல்யூஷன், 10 செகண்ட், 100 செகண்டில் 10 ரெவல்யூஷன் சுற்றுது. பழைய டைப் எனர்ஜி மீட்ரு. அதில் பார்த்தீங்கன்னா லோடு வந்து 450 வாட்ஸு. லோடு 450 வாட்ஸ் கனெக்ட் பண்ணி மீட்டர் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? மீட்டர் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூவில் 800 தான் ரைட் ஆன்சர் இதில். ஸோ 800 இஸ் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? அடுத்து 58வது கொஸ்டின் வாங்க. 58க்கு வர கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங், இந்த இதில் வந்து ஒரு 4 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் பயன்படுது? 4 ஆப்ஷன் இருக்கு. 4மே கரெக்டு தான். கெப்பாசிட்டன்ஸ், பீசோ எலக்ட்ரிக், இன்டெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் ஆஃப் தி அபோவ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் 58க்கு. 59வது கொஸ்டின் வாங்க. ஸோ 59வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிடெக்டர் பெஸ்ட் சூட்டட் டு டிடெக்ட் த சிக்னல், அந்த சிக்னலை டிடெக்ட் பண்ணுறதுல கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிடெக்டர் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 1500 ஹெர்ட்ஸில் இருக்கும் பொழுது, ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 1500 ஹெர்ட்ஸாக இருக்கும் பொழுது அதை ரொம்ப அக்யூரேட்டாக டிடெக்ட் பண்ண, சிக்னல் டிடெக்ட் பண்ணக்கூடிய டிடெக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் தான் ரைட் ஆன்சர் இதில். கரெக்டுங்களா? கொடுத்துருக்கல 4 ஆப்ஷனில் ஹெட்ஃபோன் என்பதான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், ஹெட்ஃபோன். கரெக்டுங்களா? ஓகே. அடுத்து 60வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டதில் ஆக்டிவ் டிரான்ஸ்யூசர் இல்லாதது எது? தெர்மிஸ்டர் என்பதா ரைட் ஆன்சர். ஆக்டிவ் டிரான்ஸ்யூசர் இல்லாது. ஆக்டிவ் டிரான்ஸ்யூசர் சொன்னா நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். ஆக்டிவ் டிரான்ஸ்யூசர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 61 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனோடைடு பிரேக் டவுன் ரீஜனில் ஆப்ரேட் ஆகும்போது எதை அச்சீவ் பண்ணுறதுக்கு பயன்படுது? வோல்டேஜ் ரெகுலேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் இதில். 61 முடிஞ்சதா? 62க்கு வந்துடுவான். ஸோ 62 அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட் ஆனது 12 வோல்ட் RMS AC இன்புட் சப்ளை கொடுக்குது. சரிங்களா? பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட் ஆனது 12 வோல்ட் RMS AC இன்புட்டை கொடுக்குது. இன்புட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. 2 டயோட்ஸ், அதாவது ஐடியலாக இருக்கக்கூடிய டயோட்னு அசியூம் பண்ணிக்கும். அப்போது பீக் வோல்டேஜ் என்ன இருக்கும்? தோராயமான பீக் வோல்டேஜ் என்ன இருக்கும்? அவுட்புட்டு ரெக்டிஃபிகேஷனுக்கு பிறகு அவுட்புட் கிடைக்கிது பாருங்க. அவுட்புட்டில் அந்த பீக் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்ராக்சிமேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நமக்கு 14.97 என்று கிடைக்கிறது. கரெக்டுங்களா? 14 இது 16.97. ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் இதில். அடுத்தது 63க்கு வந்துடுவோம். 63 கீழே இறங்கி கொஞ்சம் மேலே ஏற்றிக்கும். இது ஆப்ஷன், கடைசி ஆப்ஷன் வந்து தெரியல. 63வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்பொழுது 63வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? கெப்பாசிட்டர் வந்து கன்ஜெக்ஷன் ரெக்டிஃபையரோட கன்ஜெக்ட் ஆகுது அந்த சர்க்யூட்டில். அப்போ டிசி அவுட்புட்டு ஸ்மூத்தாக கிடைக்குது. அப்போ கெப்பாசிட்டர் வந்து எந்த அச்சீவ் பண்ணதுலேயும் அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன? ஸ்மூத்திங் எஃபெக்ட்டுக்கு. எந்த ஸ்மூத்திங் எஃபெக்டில் கெப்பாசிட்டர் வந்து அச்சீவ் பண்ணுனா இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி காம்பவுண்டை நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு இந்த ரெக்டிஃபைடு சிங்கில் ஹை ஃப்ரீக்வன்சி காம்பவுண்டை பிளாக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ப்ராசஸ் நடக்கும். உங்களுக்கு ஸ்மூத்திங் எஃபெக்டை அச்சீவ் பண்ணலாம். ரைட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.
கரெக்டுங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 64வது கொஸ்டின் வாங்க. ரிப்பிள் ஃபேக்டர் 64வது கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பிள் ஃபேக்டர் இஸ் த பேராமீட்டர் யூஸ் டு கேட்டகரைஸ் தி குவாலிட்டி ஆஃப் ஏ ரெக்டிஃபைட் டிசி சிக்னல். அதாவது ரிப்பிள் ஃபேக்டருங்கிறது ஒரு பேராமீட்டர். இது எங்கே பயன்படுதுனாக்க இந்த குவாலிட்டி, அதாவது ரெக்டிஃபைடு டிசி சிக்னலோட குவாலிட்டி அதை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது ரிப்பிள் ஃபேக்டருங்கிறது. இந்த கம்மியான ரிப்பிள் ஃபேக்டரை இண்டிகேட் பண்ணது என்ன? ஸ்மூத்தான டிசி அவுட்புட்டை. கம்மியான ரிப்பிள் ஃபேக்டர் வந்து ஸ்மூத் டிசி அவுட்புட்டை இண்டிகேட் பண்ணுது, கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ரெக்டிஃபையர் சர்க்யூட் வந்து ஜென்ரலாக லோயஸ்ட் ரிப்பிள் ஃபேக்டரை கொடுக்குது? கரெக்டுங்களா? கேள்வி புரிஞ்சிச்சா? ரைட். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இதையும் சொல்லலாம். ஃபுல்வே ரெக்டிஃபையரையும் சொல்லலாம், பிரிட்ஜ் ரெக்டிஃபையரையும் சொல்லலாம் நீங்கள். சரிங்களா? பிரிட்ஜ் ரெக்டிஃபையரையும் சொல்லலாம், ஃபுல்வே ரெக்டிஃபையரையும் சொல்லலாம். ரெண்டு ரெக்டிஃபையருமே கம்மியான ரிப்பிள் ஃபேக்டரை கொடுக்கும். சரிங்களா? ரெண்டுல எது சொன்னாலும் உங்களுக்கு ரைட் ஆன்சர் 64. ஓகேவா? ரெண்டுமே நீங்க வந்து சொல்லலாம். 64. அடுத்து 65வது கொஸ்டின் வாங்க. 65வது கொஸ்டின் 65. கொஸ்டின் நம்பர் 65 என்ன சொல்லுது அப்படின்னா, காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்ன? காமன் பேஸ் அப்படின்னாவே பேஸை கிரவுண்ட் பண்ணிடணும். என்ன சொல்றாங்களோ காமனா இருக்கு, அதை அந்த இது டிவைஸை இது பண்ணணும், எர்த்து பண்ணணும். சரிங்களா? எர்த்து பண்ணணும். மீதி இருக்கக்கூடியதை நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்போனா எமிட்டரை கனெக்ட் பண்ணி கலெக்டரில் அவுட்புட் எடுக்கிறது. பேஸை கிரவுண்ட் பண்ணிட்டீங்க, இன்புட் வந்து எமிட்டர் கொடுக்குறீங்க, அவுட்புட் வந்து கலெக்டரில் எடுக்கிறீங்க. ஆப்ஷன் டி தான் இதில் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? இதுதான் ரைட் ஆன்சர் இதில். ஓகே, 66வது கொஸ்டின் வந்துருங்க. 66வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கீழே கூட 4 கான்ஃபிகரேஷன் இருக்கு. இதில் ஹையஸ்ட் வோல்டேஜ் கெயின் எது? காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் தான் ஹையஸ்ட் வோல்டேஜ் கெயின். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். 67வது கொஸ்டின் வாங்க பார்ப்போம். 67வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ 67 என் சேனல் ஜேஃபட் இருக்கு. அதில் ட்ரெயின் கரண்ட் வந்து பிரைமரியா கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி பிரைமரியா கண்ட்ரோல் பண்ணுதுன்னா என்ன நடக்கும் அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பியில் சொல்லப்பட்ட விஷயம் நடக்கும். ரிவர்ஸ் பயாசிங், கேட் சோர்ஸ், ஜங்ஷன், அப்புறம் வோல்டேஜை வேரி பண்ணுறது. சரிங்களா? இந்த விஷயங்கள் அங்கே நடக்கும். சரிங்களா? ரிவர்ஸ் பயாசிங், கேட் சோர்ஸ் ஜங்ஷனில் ரிவர்ஸ் பயாசிங், அப்புறம் வோல்டேஜை வேரி பண்ணுறது, ரெண்டு விஷயமும் இங்கே வந்து நடக்கும். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? 68. அதாவது எந்த கிளாஸ் ஆஃப் ஆம்பிளிஃபையர் வந்து லீஸ்ட் டிஸ்டார்ஷன், கம்மியான டிஸ்டார்ஷனை கொண்டிருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர் தான் கம்மியான டிஸ்டார்ஷனை கொண்டு இருக்குது. 68 முடிஞ்சுது. அடுத்து 69க்கு வந்துடும். 69 கீழே இருக்குது. 69ன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ரெசிஸ்டன்ஸா. ஸோ டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ டயோடோடைய டைனமிக் ரெசிஸ்டன்ஸு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயோட டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆப்ஷன் ஏ, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ டயோடு ஃபார்வர்ட் பயாஸ்டு. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? 70வது கொஸ்டின் வந்துடும். 70வது கொஸ்டின் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யூஜிடி. நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யூஜிடி அப்படின்னு பார்க்கும்பொழுது இது 70. 69 டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் டயோடுங்கிறது ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் சொல்லியாச்சு. 70வது கொஸ்டின் கன் டயோடு. கேலியம் ஆர்சனைடு இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது. சிலிக்கானுடைய கன் டயோடில் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் அயன் மொபிலிட்டிக்காக. ஆப்ஷன் பி என்பதா ரைட் ஆன்சர். 70க்கு 71 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் யூஜிடியுடைய நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். எமிட்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், எமிட்டர் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். 71 மேலே ஏற்றிக்குவோம். 71 மேலே ஏற்றிட்டா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் இந்த இடத்துல. எழுபத்தி ரெண்டு வந்து டக்குன்னு 72 பார்த்தீங்கன்னா எனர்ஜி கண்டெய்டு ஃபோட்டான், அது வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. எனர்ஜி ஃபோட்டானில் எனர்ஜி கண்டெயின் ஆகிறது வேல்யூ கொடுத்துட்டாங்க ஈக்குவல் ஹெச் அப்படின்னு. அப்போ எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஹெச் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்?
6.25 into 10 - 34 ஜூல் பர் செகண்ட். இதை வந்து மறந்துடக்கூடாது. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சரு. 73வது கொஸ்டின் இருக்க 73 2 டைப் ஆஃப் டிஸ்பிளே அவைலபிள். 2 டைப் ஆஃப் டிஸ்பிளே அவைலபிள் ஆகுது. எங்கே இருக்குது அப்படின்னா எல்சிடியில். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிரான்ஸ்மிட்டிவ் டிஸ்பிளே அண்ட் ரெஃப்ராக்டிவ் டிஸ்பிளே. டிரான்ஸ்மிட்டிவ் டிஸ்பிளே அண்ட் ரெஃப்ராக்டிவ் டிஸ்பிளே. கரெக்டுங்களா? ஓகே, ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். 73. 74க்கு வந்துருங்க. 74 ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். The frequency of oscillation of an elementary LCD, elementary LC oscillatory circuit depends on எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி. பியில் என்ன கொடுத்துருக்கு? பியில் வந்து இந்த காயில் இண்டக்டன்ஸ், இதில் கெப்பாசிட்டன்ஸ். பியும் சியும் அதுக்கு ஒத்து வரும். ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? 75 வாங்க. பிரைமரி அட்வான்டேஜ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். கிறிஸ்டல் ஆசிலேட்டருடைய பிரைமரி அட்வான்டேஜ், கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பிரைமரி அட்வான்டேஜ், கிறிஸ்டல் ஆசிலேட்டருடைய பிரைமரி அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டாக இருக்கிறது. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். இதில் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட். 76வது கொஸ்டின். 76வது கொஸ்டின் அப்படிங்கிற அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர் ஆல்சோ கால்டு, அதாவது அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படிங்கிறது இன்னொரு பெயரில் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேஷன் ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆசிலேட்ஸ் கண்டினியூஸ்லி பிட்வீன் 2 அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். டென்டேட்டிவ் ஆன்சரு ஆப்ஷனு ஏ. 70 பிளாக்கிங் ஆசிலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கிங் ஆசிலேட்டர் 77வது கொஸ்டின் வந்துடுவோம். பிளாக்கிங் ஆசிலேட்டர். இந்த பிளாக்கிங் ஆசிலேட்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஷார்ப் அண்ட் நேரோ பல்ஸு. ஷார்ப் அண்ட் நேரோ பல்ஸு என்பதான் சரியான ஆன்சர் என்று சொல்லப்படுகிறது. கரெக்டுங்களா? ஆப்ஷன் டி. 78வது கொஸ்டின் வந்துருங்க. 78வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிமிட் ட்ரிகரில் அப்பர் அண்டு லோயர் வோல்டேஜ் கொடுத்தாச்சு 3 வோல்ட்டு 1 வோல்ட்டுன்னு. ஹையர் அண்டு லோயர் ஸ்டேட்டு கொடுத்தாச்சு 10 15 வோல்ட்டு 2 வோல்ட் அப்படின்னு. சனிசார் பெட் வந்து 10 வோல்ட்டு. பீக் வேல்யூ எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னாக்கா இந்த கொடுத்துருக்க வேலையில் எதுவும் சூட் ஆகல. அதனால ஆன்சர் நாட்டணும். அவங்க கொடுத்துருக்க வேலையில் எதுவுமே சூட் ஆகலை கண்டுபிடிச்ச வேலையை பார்க்கும்போது. அது பின்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் அடுத்து 79வது கொஸ்டின் வந்துடும். ஸோ 79வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்பொழுது 79வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் பயாசிங் சர்க்யூட்டில் யூஸ் பண்ண ஆம்பிளிஃபையர் பயன்படுத்தப்படுகிறது குயிட் ஆப்ஷனுக்காக. எதுக்காக குயிட் ஆப்ஷன்? அதாவது யூஸ்இன் ஆம்பிளிஃபையரில் இந்த வோல்டேஜ் டிவைடர் பயாசிங் சர்க்யூட் வந்து பயன்படுது. இதுக்குன்னா குயிட் ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? எதுக்கு ஏனென்றால் என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேக்ஸ் இட் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் இண்டிபெண்டாக இருக்கணும். பீட்டா வேல்யூ கம்பேர் பண்ணணும் இண்டிபெண்டாக இருக்கணும். ஸோ பி ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் இந்த இடத்துல. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து கிளாம்பர் சர்க்யூட் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி லெவல் டு ஏசி லெவல் கிளாம்பர் சர்க்யூட். 80. அடுத்து 81வது கொஸ்டின் வந்தீங்கன்னா 81 பார்த்தீங்கன்னா 81வது கொஸ்டின் வந்துடுமா டக்குன்னு. 81வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் 2 டெசிமல் டிஜிட்டு எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 0.1102 ரெண்டாவது சொன்னால் 0.8 XY5 10 அடிமானம். சரிங்களா? டெசிமல் ஒலி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3ங்கிறது தான் இதில் ரைட்டான ஆன்சரு. கரெக்டுங்களா? ஆன்சர் 3 ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். 82வது கொஸ்டின் வந்துடும். 82வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது 82வது கொஸ்டின் டெசிமல் ஈக்குவலண்ட் பிசியுடைய டெசிமல் ஈக்குவலண்ட் நம்பர், அதாவது இந்த வேல்யூடைய பிசிடி ஈக்குவலண்ட் என்ன, இந்த நம்பருடைய டெசிமல் ஈக்குவலண்ட் பிசிடி வேல்யூடைய டெசிமல் ஈக்குவலண்ட் நம்பர் அப்படின்னா 67. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். 83 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 1011 ஏதாவது 83, அதாவது மினிமல் காம்போனன்ட்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் 3-bit ஃபுல் ஆர்டர். 3-bit ஃபுல் ஆர்டரில் இது இம்ப்ளிமெண்ட்டாக பயன்படுத்தும் பொழுது மினிமல் காம்பவுண்டை பயன்படுத்தும் பொழுது அது என்ன மினிமல் காம்பவுண்டை பயன்படுத்தலாம் அப்படின்னா 3 ஃபுல் ஆர்டர்ஸ். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஓகே. 84 வந்துடுவோம். 84 பார்த்தீங்கன்னா ஏ வந்து 1011 ஏ டேஷ் என்ன, ஏ டபுள் டேஷ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1011 தான், 2 சேம் தான். கரெக்டுங்களா? 84 அதுக்கும் இதே வேல்யூ தான். 1011
11 ரைட்டா. 85 பார்த்தீங்கன்னா டிஎல் ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராக்கெட்டில் பி ப்ளஸ் ஏசிங்கிறது ப்ராக்கெட்டில் ஏவும் சி மல்டிபிள் பண்ணுறீங்க, அதை அந்த வேல்யூட பி ஆட் பண்ணுறீங்க, மறுபடியும் ஏவை ஆட் பண்ணுறீங்க, ஃபைனலாக டிஏ ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த வேல்யூ ஃபைனல் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். இதுதான் உங்களுக்கு ரைட் ஆப்ஷன். 86க்கு மாடு 10 கவுண்டர் இதை டிவைட் பண்ணும்போது கிளாக் ஃப்ரீக்வன்சி அது பேட்டரால் ஏற்படக்கூடிய கிளாக் ஃப்ரீக்வன்சி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா. 87 என்ன வரும் அப்படின்னா ஏபி ஏ இன்ட்டு பி மல்டிபிள் பண்ணி டேஷ் ப்ளஸ் ஏசி அந்த வேல்யூடைய டேஷு ஏசி மல்டிபிள் பண்ணி அந்த வேல்யூடைய டேஷ் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஸோ ஏபிசி ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். 88 பார்த்துருவோமா? 88 அல்டர்னேட்டிவ் பபுள்டு கேட் எக்ஸ்ஆர் கேட்டோடைய அல்டர்னேட்டிவ் கேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இது அல்டர்னேட்டிவ் கேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 88 கரெக்டுங்களா. 88. ஸோ 89 பார்த்துறோமா? 89 என்ன சொல்கிறாங்கன்னா டைம் இன்டர்வல், அதாவது இன்புட்டு, அதாவது டைம் இன்டர்வல் எப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் இன்புட்டோட அப்ளிகேஷனுக்கும் அதோடைய அக்கரன்ஸுக்கும் அவுட்புட்டோட அக்கரன்ஸுக்கும் இடையே உள்ளதுக்கு பேர் என்ன? அந்த லாஜிக் சர்க்யூட்டுக்கு பேர் என்ன? ரெண்டுக்கும் இடைப்பட்ட அது லாஜிக் சர்க்யூட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 89 இது இடைப்பட்ட அதுக்குரிய நேம் என்னன்னா ப்ரொபகேஷன் டிலே அப்படின்னு பேர். ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த இதுக்கு அந்த கேப்புக்கு பேர் என்ன? இடைப்பட்ட நேரத்துக்கு. ரைட்டு. 90க்கு வந்துடுமா? கொஸ்டின் நம்பர் 19 பார்க்கும்பொழுது சடன் கேட்டு ஒரு குறிப்பிட்ட கேட்டு வந்து 2 மில்லியாம்பேர் கரண்டை வந்து ட்ரா பண்ணுது. அவுட்புட் வந்து அதிகமாக இருக்குது. எங்கன்னாக்க அதே மாதிரி 3.6 மில்லியாம்பேரில் லோவாக இருக்குது. ஹையாக இருக்கிற வேல்யூ வந்து இது, குறைவாக இருக்கிற வேல்யூ இது. இப்போ விசிசி வேல்யூ வந்து 5 வோல்ட்டு விசிசி கொடுக்குறோம், அது வந்து 5 வோல்ட்டு. அப்போ கேட் ஆப்ரேட் பண்ணக்கூடியது 50% டியூட்டி சைக்கிள் வந்து கேட் ஆப்ரேட் ஆகுது. அப்போ ஆவரேஜ் பவர் எவ்வளோ டிசிபேட் ஆகும்? ஆவரேஜ் பவர் டிசிபேட் ஆகிற வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மில்லி வோல்ட்டு. கொடுக்குற கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது 16 மில்லி வோல்ட்டு. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் இங்கே. கரெக்டுங்களா. அடுத்து 91வது கேள்வி வாங்க. அது லாஜிக் டயக்ராம். ஒரு லாஜிக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? கீழே கொடுத்துருக்கல 4 இது என்னன்னா ஹாஃப் ஆர்டர்னு வரும். இந்த லாஜிக் டயக்ராம் பேர் வந்து ஹாஃப் ஆர்டர். கரெக்டுங்களா. ஓகே. 92வது கேள்வி வாங்க. 92 என்ன சொல்றாங்கன்னா பர்பஸ் ஆஃப் பேரிட்டி பிட். இந்த பேரிட்டி பிட் இருக்கு இல்லையா, அதோட பர்பஸ் என்ன, எங்கே பயன்படுது அப்படின்னா எரரை டெலீட் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஸோ ஆப்ஷன் ஏ டெலீட்டிங் தான் எரரை டெலீட் பண்ணுறதுக்கு பயன்படுது. கரெக்டுங்களா. டெலீட்டிங் இது டிடெக்டிங் இது எரர், டிடெக்டிங் எரரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். 93 லேட்ச் வர்சஸ் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி ரெண்டும் சேர்ந்து வரும். போத் ஏ அண்ட் பி. கரெக்டுங்களா. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர் இருக்கு. 94வது கேள்வி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கான்ட்ராக்ட் பவுன்ஸ் எலிமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஆர் ஃபிளிப் மூலியமா அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் 94க்கு. கரெக்டுங்களா. 95வது கொஸ்டின் பார்த்துறோமா? 95 அப்படின்னு பார்க்கும்பொழுது 95வது கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 அப்படின்னா ஸ்டேட் மிஷின்ஸ் ஆஃப் எ டைப் ஆஃப் சீக்வன்ஷியல் சர்க்யூட் எதுக்கு பயன்படுது? சரிங்களா. ஆப்ஷன் சி இம்ப்ளிமெண்டிங் லாஜிக் அண்ட் டிஃபைன்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் இதுக்கு வந்து பயன்படுது. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. 96 பார்த்தீங்கன்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். 96வது கொஸ்டின் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் அது வந்து பயன்படுது. எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? டி ஃபிளிப் ஃப்ளாப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. அதாவது கீழே கொடுக்குற 4 காம்பினேஷன்ல ஜே அண்ட் கே இன்புட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஜே வேல்யூ என்னவா இருக்கணும், கே வேல்யூ என்னவா இருக்குன்னா ஜே வேல்யூ 1 கே வேல்யூ 1. ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். 96. 97க்கு வந்துருமா? 97க்கு வந்துருவாங்க. அதாவது 4 பிட் ட்ரிபிள் கவுண்டர் அதோட மேக்ஸிமம் கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் மேக்ஸிமம் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 என்பதுதான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா. ஓகே. 15 இஸ் த ரைட் ஆன்சர். 15.
ஓகே, ஆப்ஷன் சி. 98க்கு வாங்க. ஸோ 98 அப்படின்னு பார்க்கும்போது ரீடு ஒன்லி மெமரி ஈஸி கிளாஸிஃபை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், ரீடு ஒன்லி மெமரியை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், ரோம் இதை கிளாஸிஃபை பண்ண நான் ஓலடைல் மெமரி டேட்டா ரிட்டைன்டு பவர் ஆகும்பொழுது அந்த ஓலடைல் நான் ஓலடைல் மெமரி வந்து ரீட்டைன் ஆகாது. பவர் ஆஃப்னா அவ்வளோதான், அந்த மெமரி போயிடும். சரிங்களா? அதுக்கு பிறகு ரீடு ஒன்லி படிக்க மட்டும் தான் முடியும், நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். 98 முடிஞ்சது. 99 வாங்க. 99ன்னு பார்க்கும்பொழுது 99ல் சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ஏடிசி எங்கே பயன்படுது? டிஏசியில், அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டரில் பயன்படுது. இது இன்டர்னலாக பயன்படுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் டிஜிட்டல் அவுட்புட் கோடு, அதில் வந்து அனலாக் சிக்னலில் இருக்கக்கூடிய இது அனலாக் சிக்னலுக்கு டிஜிட்டல் அவுட்புட் கோடை வந்து அனலாக் சிக்னல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. அதாவது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஆப்ஷன் சி தான் இதில் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டு. 100 கொஸ்டின் வந்துடும். டேக் கன்வெர்ட்ஸ் டிஜிட்டல் சிக்னல். அது டேக் வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், அது வந்து கன்வெர்ட் பண்ணுது, டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போனா இங்கே நடக்கக்கூடிய பிரைமரி ஒர்க்கு, பிரைமரி ஃபேக்டர், இந்த பிரைமரி ஃபேக்டர் எதை டிட்டர்மைன் பண்ணுது? அனலாக் அவுட்புட் சிக்னலுடைய குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது. என்ன பிரைமரி ஃபேக்டரு அப்படிங்கிறத இது கேள்வி. ரெசல்யூஷன் ஆஃப் த டிஏசியோடைய ரெசல்யூஷனை டிட்டர்மைன் பண்ணுது. கரெக்டுங்களா? பி, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.